இல்லாம கனடா அரசாங்கத்துக்கு 25 அமைப்புகள் இந்த இந்துத்துவ சக்திகள் குறித்து கடிதம் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கனடா அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை கனடாவில் தடை செய்ய போகிறதா? இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இன்னும் சில நாட்கள்ல என்ன நடக்க போகுது? இப்ப இந்த வாரம் கனடாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலவரத்துக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது குறித்து 66 பக்கத்துக்கு மிக டீடைலா ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. இந்த அறிக்கையை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறித்து வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்டியன் பத்திரிகையும் ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா இது மாதிரியான நாடுகளில் அங்க வசிக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில இந்துத்துவ சக்திகள் எப்படியெல்லாம் வேலை செய்யறாங்க, எவ்வளவு ஆயிரம் கோடி பணங்களை வசூல் பண்ணி இந்தியாக்குள்ள எப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த பணத்தை இந்தியாக்குள்ள எதுக்காக செலவு பண்றாங்க அப்படிங்கிறது குறித்து டீடைலான அறிக்கை இருக்கு. கடந்த சில நாட்களா பத்திரிகை செய்தி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை அப்படிங்கிறது தான். இந்திய பிரதமர் மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பேட்டி கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சில கண்டன செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கனடாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சீக்கிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இடையில முரண்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பத்திரிகை செய்திகள் சொல்றாங்க. ஆனா இந்த பத்திரிகை செய்திகள் சொல்ல மறைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கனடா நாட்டில் இந்துத்துவ சக்திகள் சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ், பிஹெச்பி, பஜ்ரங் தள் இந்த அமைப்புகள் என்ன அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அது குறித்து பல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய காவல்துறை அறிக்கையாவே வெளியே கொடுத்திருக்காங்க. இதுல முதல்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் கனடாவில் ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு இருக்காங்க, அங்க எத்தனாயிரம் கோடி பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து 66 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. அந்த அறிக்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் படிச்சு பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. அந்நிய நாட்டில் கனடாவில் போய் உட்கார்ந்துட்டு ஆர்எஸ்எஸ் இந்தியர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இது மாதிரியான மதவாத வேலைகளை ஈடுபடுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் 3 வேலை செய்யறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, சேரிட்டபிள் ட்ரஸ்டா வேலை பார்க்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட பல்லாயிரம் கோடி பணத்தை வசூல் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம், அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு மத்தியில இந்துத்துவ சித்தாந்தத்தை, அதாவது இஸ்லாமிய வெறுப்பை, சீக்கிய வெறுப்பை, மற்ற சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை பிரச்சாரம் பண்ற மாதிரி இந்துத்துவ சக்திகளுடைய கொள்கைகளை ப்ரொபகேண்டா பண்றாங்க அப்படிங்கிறது. மூணாவது விஷயம், அங்க இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள்கிட்ட லாபி வேலை பார்க்கறாங்க. இந்த 3ஐயுமே பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை தான் இந்த 66 பக்க ரிப்போர்ட் வெளியே கொடுக்குது. குறிப்பா இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, கனடாவை மையமா வச்சு பணத்தை வசூல் பண்றதுக்காகவே சேவா கனடா அப்படின்னு ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் துவங்கப்பட்டு பணம் வசூலிக்கப்பட்டு இருக்கு. அந்த அமைப்பு வசூலிக்கூடிய பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான கோடிகளை வசூல் பண்ணி அதை கனடாவுக்குள்ளேயும் பயன்படுத்துறாங்க, இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய ட்விஸ்டே. இந்த சேவா கனடா அப்படிங்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா, சேவா இன்டர்நேஷனல் அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவுக்கு பணம் வசூல் பண்றாங்க இல்லையா, அந்த அமைப்பினுடைய கிளை அமைப்பு. இந்த சேவா இன்டர்நேஷனல் பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க செயல்பட்டு இருக்கு. நீங்க ஐரோப்பாவில் இருக்காங்க, ஜெர்மனி, பிரான்ஸ், எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் ஐரோப்பாவில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன்ல இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான நாடுகளில் இந்த சேவா இன்டர்நேஷனல் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சேவா கனடா, சேவா பிரிட்டன், சேவா ஜெர்மனின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை ஆரம்பிச்சு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அங்க பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் பாத்தீங்கன்னா இந்தியா டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட். அதாவது நேரடியாகவே இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் காவி அப்படின்னு எதையும் பேரை வைக்காம இந்தியா டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான பேர்ல பணத்தை அங்க வசூல் பண்றாங்க. அதனை இந்தியா டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட், நீங்க என்னத்தை டெவலப்மெண்ட் பண்ணி கிழிச்சிட்டீங்க, இல்ல நீங்க என்ன ரிலீஃப் ஃபண்டை வந்து இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, மணிப்பூர் மாதிரியான மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய சர்ச்செல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வெளிநாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவை டெவலப் பண்ண போறேன், அங்க ரிலீஃப் ஃபண்ட் கிரியேட் பண்ண போறங்கிற பேர்ல எக்கச்சக்கமான கோடி பணத்தை மட்டும் நீங்க வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இது குறித்து தான் அந்த 66 பக்க அறிக்கை ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்தெந்த ஆண்டுகளில் எத்தனை லட்சம் டாலர் இந்தியாவுக்கு செக்கா வந்திருக்கு, கேஷா வந்திருக்குங்கிற ஆதாரத்தை அந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பணத்தெல்லாம் இவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்றதுக்கும் ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்குமான வேலைகளுக்கு தான் இந்த பணம் இங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வச்சிருக்கக்கூடிய ப்ரொபகேண்டா குரூப். இந்த ப்ரொபகேண்டா குரூப் நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் மாதிரியே இங்க செயல்படுது. இப்போ ஆர்எஸ்எஸ் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேரடியாகவே ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர்ல செயல்பட மாட்டாங்க. ஹெச்எஸ்எஸ், ஹிந்து சேவா சங் அப்படிங்கிற பேர்ல செயல்படுறாங்க. இந்த ஹிந்து சேவா சங் கிட்டத்தட்ட 45 நாடுகள் இருக்காங்க. குறிப்பா கனடால மட்டும் 17 பிரான்ச் வச்சிருக்காங்க.
இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 220 இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த அமைப்புகள் இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, அந்த ஹெச்எஸ்எஸ்னுடைய முக்கியமான வேலை 4 வயசுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. அந்த திட்டத்து பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாலகோகுலம். இந்த பாலகோகுலங்கிற திட்டத்தின் அடிப்படையில் 4 வயசுக்கும் குறைவாக இருக்க குழந்தைகள் கனடாவில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, அதாவது இந்து குழந்தைகள், அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஒரு ஸ்கூலில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் மண்டையை கழுவுறது, அவங்கள பிரைன் வாஷ் பண்ணுறது. நாமெல்லாம் இந்துக்கள், இங்கே வந்து ஜாதியை பின்பற்றணும், இந்துத்துவ சக்திகள்லாம் என்ன, கோல்வால்கர் யாரு, சாவர்கர் யாரு, கோட்ஸே யாரு, இது மாதிரி இந்துத்துவ சித்தாந்தங்களை, ஜனநாயகத்துக்கு விரோதமான சித்தாந்தங்களை, அம்பேத்கர் பெரியார் மாதிரியான சமத்துவம் பேசின தலைவர்களுடைய நேர் எதிர் சித்தாந்தமா இருக்கக்கூடிய சாவர்கர் சித்தாந்தத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்து குழந்தைகளுக்கு பரப்பிட்டு இருக்காங்கிறதான் ஆய்வு பூர்வமா அந்த அறிக்கை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லித்தரக்கு இந்த பாலகோகுலம் அமைப்பு கிட்ட ஒரு சிலபஸே இருக்கான். நினைச்சா வருத்தமா இருக்கு. குழந்தைகளை மண்டை வாஷ் பண்றதுக்கு, அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி ஒரு தப்பான வழியில தள்ளுறதுக்கு சிலபஸ் வச்சு நடத்திட்டு இருக்கான். 4 வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர் பண்றதுக்காக பாலவிகார்னு ஒரு திட்டம் வச்சிருக்கானா. அந்த திட்டம் வந்து விஹெச்பி அமைப்பு இருக்கு இல்லையா, விஸ்வ இந்து பரிஷத், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி வேலை பார்க்கக்கூடியவன். பாபர் மசூதி இடிச்சாங்க இல்லையா, அந்த குழு குறிப்பா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு, ஆந்திராவில் உட்காந்துக்கிட்டு, கர்நாடகாவில் உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் அரசு வந்து இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழு இருக்கு பாத்தீங்களா, அந்த விஹெச்பி குழு கனடாவில் செயல்பட்டு இருக்கான். 4 வயசுக்கு அதிகமான இருக்கவங்கள்ட்ட பல்வேறு மத பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு துணையா இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா சின்மியா மிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஊர்ல ஸ்கூல் வச்சிருக்காங்க பார்த்தியா, இந்த சின்மியா மிஷனுடைய அமைப்பா இருக்கக்கூடிய சின்மிய வேதாந்தா ஹெரிட்டேஜ் அப்படிங்கக்கூடிய அமைப்பை கனடாவில் வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ப்ரோ ஆர்எஸ்எஸ், ப்ரோ பிஜேபி, ப்ரோ இந்துத்துவா, ப்ரோ பிராமணிச கொள்கைகளை தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி அவங்கள அணி சேர்த்துட்டு இருக்காங்கிற ஆதாரத்தை இந்த அறிக்கை வெளியே கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈக்கல் வித்யாலயா ஃபவுண்டேஷன் அப்படின்னு, இந்த ஈக்கல் வித்யாலயா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் செயல்பட்டு இருக்கு. இந்த அமைப்பில் இந்தியாவில் என்ன பண்ணும் அப்படின்னா, பழங்குடியின மக்கள், அதாவது மலை பிரதேசங்கள் வாழக்கூடிய பழங்குடியின மக்களை தேடி தேடி போய் அவங்களுக்கு வந்து இந்துத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வேலையை இந்த அமைப்பு செய்யும். பின்னைய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்துத்துவ சக்திகள் பண்ணக்கூடிய அனைத்து கலவரங்களுக்கும் இந்த மக்களை பொருளாதாரத்தில், சமூகத்தில் வறிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை தவறாக பயன்படுத்துவதற்காகவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு கனடாவிலையும் இருக்கு. அங்க கூட நார்த் கனடா இருக்கக்கூடிய ரொம்ப தொலைதூரத்தில் வாழக்கூடிய மக்களை ஒன் டீச்சர் மிஷன்ங்கிற பேர்ல 1 to 1 போய் பாடம் நடத்துறங்கிற பேர்ல குழந்தைகளை போய் ஆள் சேர்க்கிற முகாம் வேலை தான் இந்த குரூப் பார்த்துருக்கு. ஸோ அப்போ ஒரு பக்கம் பணத்தை வசூல் பண்ணி பல்வேறுபட்ட வேலைகளுக்கு, அதாவது கனடாவில் வாழக்கூடிய சீக்கியர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிர் பிரச்சாரம் பண்றதுக்கான வேலையையும் இந்த அமைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்எஸ் அப்படிங்கிற பேர்ல இளைஞர்களை இது மாதிரியான கலவரங்களுக்கும் பிரச்சாரங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கனடாவில் ஏகப்பட்ட பிரச்சனை. அங்க சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்கு இடையில பல கலவரங்கள் நடக்குது. இந்து கோயில்களும் சீக்கியருடைய கோயில்களும் மிக மோசமாக தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல மசூதி இடிச்சான், சர்ச்சை இடிச்சான் அப்படிங்கிறது தினம் தினம் பத்திரிகையில கேட்க வேண்டிய செய்தியா இருக்கு. இதே வேலையை கனடாலையும் போய் இவனுக்கு செய்யறானுங்க. இதனால இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய அவமானம். இவங்க எப்படியெல்லாம் அங்க வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் இந்த அறிக்கை சொல்லுது. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அறிக்கையினுடைய 3வது பாகம் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிஜேபி அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அதாவது பிஜேபி நேரடியாக வேற வேற நாடுகளில் வேலை செய்யக்கூடியதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் கனடாவில் என்ன பேர்ல இயங்குது அப்படின்னா கனடா இந்தியா குளோபல் ஃபோரம். இவங்களுடைய வேலை என்னன்னா ரொம்ப தெளிவா லாபி பண்றது. இந்தியாவுக்கு சாதகமா லாபி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களுடைய ஜனநாயகத்தை பறிக்குது பத்தி அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கிற வேலை எல்லாத்தையும் இவங்க பண்ணுவாங்க. இவங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் மக்களுடைய சிறப்பு அதிகாரத்தை இந்த பாஜக அரசாங்கம் பிடுங்கினாங்க. ஒரே இரவுல அந்த மாநிலத்தை ஒண்ணு இல்லாம பண்ணி யூனியன் பிரதேசமா மாத்தினாங்க. இப்ப தேர்தல் வந்து ஜெயிச்சு திருப்பி அந்த மாநிலம் தன்னுடைய உரிமைக்காக போராட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கு. இது குறித்து வெளிநாடுகளில் வந்து ஒரு பெரிய விமர்சனம் வந்தப்ப இங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுக்கு எதிராக பாஜக அரசுக்கு ஆதரவா ஒரு பெரிய லாபியை கனடாவில் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1980 சீக்கியர்களுக்கு நடந்த இனப்படுகொலை இருக்கு பாத்தீங்களா, இந்த இனப்படுகொலை குறித்து சில கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு, போட்டோக்கள்லாம் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, அது குறித்து கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த கருத்துக்களை கனடாவில் யாரும் பதியக்கூடாதுன்னு சொல்லி ட்விட்டர்ட்ட உட்கார்ந்து லாபி பண்ணி எல்லாத்தையும் இவங்க நீக்க வச்சிருக்காங்க. இது குறித்து மிக மிக தெளிவா நேஷனல் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவை விட்டு வெளியே போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறது, அவங்கள போய் உட்கார்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் மண்டையை கிளவுறது, இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை பாதுகாக்கிறதுக்காக தான். இந்தியாவில் ஒவ்வொரு முறையும் ஜனநாயகம் மீறப்படும் போது, அது குறித்து வெளிநாடுகளில் கேள்விகள் எழுப்பப்படும் போது இந்த குழுக்கள் உள்ள போந்து அடியாட்கள் மாதிரி செயல்படுவாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, கருத்துருவாக்க அடியாட்கள். ஒரு கருத்து வந்து
ஜனநாயகமான கருத்து வெளிநாடுகளில் உருவாகும் போது இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தால் நசுக்கப்படும் போது அது குறித்தான விவாதம் வெளிநாடுகளில் வரும்போது அதை அடக்கி ஒடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த கருத்து எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி ஒரு பெரிய லாபி வேலையை இவங்க கனடாவில் பார்க்குறாங்க, அமெரிக்காவில் பார்க்குறாங்க, இவங்க லண்டனில் பார்க்குறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்துத்துவா தன்னுடைய அகண்ட பாரதம், ஆர்எஸ்எஸ், பிஹெச்பி, பஜ்ரங் தளுடைய சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா, இந்தியாவில் எந்த மாநிலம் இருக்கக்கூடாது, எந்த மாநிலத்துக்கும் எந்த அதிகாரம் இருக்கக்கூடாது, காஷ்மீரை ஒரே நாள் இரவுல காலி பண்ண மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணணும், இந்தியாவில் எந்த மாநில கட்சிகளும் இருக்கக்கூடாது, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நேர் எதிரான, அதாவது இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஜனநாயகத்துக்கு எதிரான சனாதன பிரச்சாரத்தை இந்த இந்துத்துவ சக்திகள் இந்தியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க, நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நடைமுறை குறித்து வெளிநாடுகளில் எந்த விதமான விவாதமும் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறக்காக அவங்க அடியாட்களை கோட்டு ஷர்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அடியாட்கள் கனடால எப்படி செயல்படுறாங்க, என்னென்ன வடிவத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிற குறித்தா நம்ம பார்த்தோம். இதைத்தான் அந்த அறிக்கை டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. இதே பேட்டர்ல தான் அவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளிநாடுகளில் உட்கார்ந்து இந்தியா மீதான தேசப்பற்றுன்னு சொல்லிட்டு இவங்க இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கே நேர் எதிரான, ஜனநாயகத்துக்கு நேர் எதிரான, இந்தியாவினுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரத்துக்கு நேர் எதிரான செயல்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவான அடியால் திரட்டும் வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. அப்போ வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், சீக்கியர்களா இருக்கட்டும், இவங்க யாருமே இது மாதிரியான இந்தியா மீது அக்கறைன்னு சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய குழுக்களோட எந்த தொடர்புமே வச்சுக்கூடாது. குறிப்பா இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் வர்றான் அப்படின்னா உன்னை ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டி விட போறான், உன்னை ஏதோ ஒரு கலவரத்தில் ஈடுபடுத்த போறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த ஒரு வாரமா கனடால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிடும்.